character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening dear 12th standard students. Today நம்ம 12th standardல physics topic பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா how to draw the magnetic electric lines. ஸோ how to draw the electric lines. ஸோ எப்படி வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் கேன் பி ஃபாலோட் பை டு ட்ரா திஸ் லைன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன லாஸை வந்து நம்ம ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பிக்சர்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டேக் யுவர் புக், physics book, page number 20. Take your physics book, page number 20. Example sum, that is 1.9. Example sum 1.9. The following pictures depict electric field lines for various charge configuration. So various charge configurations electric field lines வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பிக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன சார்ஜஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அங்கே பாருங்கள், திஸ் பாசிட்டிவ் சார்ஜஸாக நெகட்டிவ் சார்ஜஸாக மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜஸாக திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸாக அப்படின்றத நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகிறத பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு தான். ஸோ எலக்ட்ரிக் லைன்ஸ் அவுட்டர் சைடில் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்னரில் வந்ததுன்னா தட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸை பேஸ் பண்ணி என்ன சம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. So this is second picture B case, this is third picture. Okay, in figure A ல identify the signs of two charges அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்சர் A ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, in figure A identify the signs of two charges and find the ratio Q1 by Q2. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சயின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல சயின்ஸ் அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜஸாக நெகட்டிவ் சார்ஜஸாக அப்படின்றத நம்ம மார்க் பண்ணணும். ஸோ சயின்ஸ் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்டரில் ஃப்ளோ ஆச்சுன்னா தட்ஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இன்னரில் ஃப்ளோ ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட் சார்ஜஸ் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ், கீழே இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார்ஜஸ் அண்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த Q1 Q2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து Q1ல் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து Q2ல் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா 8 ஃப்ளோ ஆகும், இன்னொன்றில் வந்து எத்தனை 16 ஃப்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட் பிக்சரில். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து சார்ஜ் Q2ல் வந்து ஃப்ளோ ஆகுது. Q1ல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ 6/18 அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 1/3. ஸோ 1/3 ரேஷியோவில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ Q1 by Q2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா திஸ் Q1 is 6 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், Q2 is ஸோ சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனில் the electric field lines start Q2 and end Q1ல் ஃப்ளோ ஆகுது. ஸோ in figure A Q2 is positive and Q1 is negative. Okay, so number of electric field lines starting from Q2 is 18 and Q1 is 6. So 6 18ல 6 ரேஷியோ பண்ணோம்னா 1/3 வரும். This implies that எவ்வளோ அப்படின்னா this ratio is 1/3. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் சால்வ் பண்ணியாச்சு.
இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இன் ஃபிகர் பியில் கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் த டூ பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 3 points ABC. ஸோ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட்ஸில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த பி பிக்சர்ஸை பாருங்கள். ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஈக்குவல் தான். ஏன்னா இதுலேருந்து எத்தனை லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது, இதுலேருந்து எத்தனை லைன்ஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லைன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃப்ளோ ஆகுது ஃபார் த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜில் அப்படின்னு. அதே போல் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆல்சோ எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 18 லைன்ஸ் தான் ஒன்று ஃப்ளோ ஆகும். இப்போ ரேஷியோ பார்த்தோன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் தான். இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ பார்த்தா ரெண்டு சார்ஜஸ்க்கு வந்து ஈக்குவல் தான். அந்த நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் த பாயிண்ட் ஏவில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, பியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அண்ட் சியில் ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பாருங்க, ஸோ ஏன்ற பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஸோ நெருக்கமாக இருக்கும் பாருங்கள். ஸோ பியில் பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கும். சியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸே இருக்காது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் கம்பேர் டு த பியை கம்பேர் பண்ணும்போது ஏல வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துன்னா இதோட ஏவோட கம்மியான எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து பியில் வந்து ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட்டு சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இல்லை அப்படின்றத உங்களுக்கு சொல்யூஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சொல்யூஷனில் பாருங்கள் செகண்டுக்கு பாருங்கள் இந்த ஃபிகர் பி the number of field lines emanating from the both positive charges are equal. both positive charges equal. ரெண்டுத்துலமே வந்து எவ்வளோ 18 தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலமே 18 தான் இருக்குது. ஸோ n is equal to 18. So the charges are equal at the point A. The electric field lines are denser compared to lines B. So B compare பண்ணும்போது electric field lines வந்து டென்சராக இருக்குது. So the electric field point A is greater in magnitude compared to the field point B. அப்போ ஸோ பியை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மேக்னிடியூட் வந்து ஏவில் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏ இஸ் கிரேட்டர் மேக்னிடியூட் கம்பேர் டு த ஃபீல்டு பாயிண்ட் பி. ஃபர்தர் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசஸ் த்ரூ த சி. ஸோ சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃப்ளோ ஆகலை. அப்போ விச் இம்ப்ளைஸ் தட் த ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி due to these two charges is 0. So அப்போ resultant electric field C ல பார்த்தீங்கன்னா this is 0 electric field. Okay, B சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து C ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சம் figure C represents the electric field lines. This is electric field lines for 3 charges. 3 charges கொடுத்துருக்காங்க. this வந்து this Q2 Q1 Q2 and Q3. so 3 charges கொடுத்துருக்காங்க. Okay, represents electric field lines for 3 charges. If Q2 is equal to -2 Newton Coulomb, so -20 Newton Coulomb, Q2 ஓட charges வந்து -20 Newton Coulomb கொடுத்துருக்காங்க. Then calculate the values of Q1 and Q3. அப்போ Q1 ஓட electric field இதனோட சார்ஜ் வேல்யூஸ் எவ்வளோ, Q3 ஓட சார்ஜ் வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம். அந்த சம்ஸை நீங்கள் போட்டு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இங்கேருந்து வந்து 20 Newton Coulomb வந்து சார்ஜஸ் இருக்குது. -20 இது சார்ஜ் வந்து மைனஸ் தான், நெகட்டிவ் தான். ஏன்னா ஸோ எல்லா சார்ஜஸும் பாருங்கள் Q1லேருந்து Q2க்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ Q1 இஸ் பாசிட்டிவ் அண்டு Q3லேருந்து Q2க்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ Q3 இஸ் ஆல்சோ வந்து பாசிட்டிவ். ஸோ இது Q2 இங்கே இன்வெர்ட்டில் வரதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் திஸ் Q2 இஸ் நெகட்டிவ். அப்போ இது நெகட்டிவ்ன்றதுனால -20 Newton Coulomb அப்படின்றத n Coulomb அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க சார்ஜஸ். அப்போ இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும், இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இதில் எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 லைன்ஸ் இருக்குது. இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. ஆல்சோ 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடும் 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது, இந்த பார்ட்லேயும் 8 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஈக்குவலாக தான் இங்கேருந்து பிரியுது. ஓகேவா, இங்கே 20 நியூட்டன் கூலும் அப்படின்னு இருந்ததுன்னா -20 நியூட்டன் கூலும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈக்குவலாக பிரியுது அப்படின்னா இங்கேருந்து 10 இங்கேருந்து 10 தான் பிரியும். ஓகேவா, பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்போ இதில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும், இதில் எவ்வளோனா 10 இருக்கும். ஸோ ரெண்டுமே சேர்ந்து இங்கே வரும்போது தான் இது வந்து 20ஆக மாறும். ஸோ 20 -20 இருக்கும். அப்போ இங்கே +10 கூலும், இங்கே +10 நியூட்டன் கூலும் அப்படின்ற
சார்ஜஸ் இருக்கும். இதுதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். the third point சொல்லுவாங்க in figure C the electric field line start Q1 and Q3. ஸோ Q1 Q3 வந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எண்ட் அட் Q2ல வந்து சேருது. திஸ் இம்ப்ளைஸ் தட் Q1 and Q3 ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ Q1 and Q3 வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ், ஸோ ரெண்டுத்துக்கு உள்ள ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் Q1 by Q2 அப்படின்னு பார்க்கும்போது டிவைட் பண்ணும்போது Q1 இந்த 8 Q2ல 16 லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மீட் ஆகும். அப்போ 8/16 தட் இஸ் 1/2. ஸோ 1/2 implies that Q1 Q3 ஆர் ஆஃப் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் Q2. அப்போ Q2ஓட ஆஃப் ஆஃப் த மேக்னிடியூட் தான் Q1 and Q3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Q1 and Q3 is equal to 10 நியூட்டன் கூலும். ஸோ இங்கே 10 இருந்தால் தான் இங்கே 10 இருக்கணும், இங்கே 10 நியூட்டன் கூலும் இருக்கணும். அதுதான் ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு 20 மாறும். ஸோ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் உங்களுக்கு சேர்ந்து 20 நியூட்டன் கூலும் எலக்ட்ரிக் ஃபீல்டாக உங்களுக்கு Q2ல வந்து சேரும். ஸோ இதுதான் 3 சம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ எந்த பிக்சர்ஸ் கொடுத்தாலும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் தெரிஞ்சுனா போதும். ரூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரூல்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய நீட் எக்ஸாம் கொஷின்ஸில் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் தெரிஞ்சுதுன்னா இந்த ப்ராப்ளம் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஸோ சார்ஜஸ்லாம் எதாவது எப்படி நம்ம பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இது யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான பார்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் இது ரொம்ப ஈஸியான பார்ட். சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாபிக் வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர். என்ன எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு சார்ஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக் டைபோலில் ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. அது பாசிட்டிவாக இருக்கலாம், அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கலாம். 2 ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை த ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ், தட்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ், தட்ஸ் கால்ட் அஸ் that structure is called as electric dipole. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், ரெண்டு ஈக்குவல் சார்ஜஸாக இருக்கலாம், ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸாக இருக்கலாம். ஸோ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by small distance constituent an electric dipole, thus called as a electric dipole அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு சார்ஜஸ் செப்பரேட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ், த ஸ்ட்ரக்சர் வந்து எலக்ட்ரிக் டைபோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் மெனி மாலிகூல்ஸ் சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் டூ நாட் கோயின்சைட். நம்ம எந்தெந்த மாலிகூல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கோயின்சைட் ஆகாமல் இருக்குதோ ஸோ அந்த மாலிகூல்ஸ்னால் டைபோல்ஸ் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ தே ஹேவ் த பர்மனெண்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைபோல் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். இந்த பெர்மனெண்ட் டைபோல் இருக்கிற மாலிகூல்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸோ டைபோல் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த CO, வாட்டர், அமோனியா, HCl. ஸோ டைபோல் மாலிகூல்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டைபோல் மாலிகூல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா CO அண்ட் வாட்டர், அமோனியா அண்ட் HCl. ஓகே, கன்சிடர் இப்போ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. that are separated by a small distance 2a as shown in the figure 1.16a. 1.16a ஃபிகர் எடுத்துங்க, அந்த பிக்சர் எடுத்து பாருங்கள். ரெண்டு சார்ஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்திருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் சார்ஜஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் சார்ஜஸ் எடுத்துருப்பாங்க. சென்டர்லேருந்து ப்ளஸ் கியூக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ, சென்டர்லேருந்து நெகட்டிவ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஸோ ஏன்னு எடுத்திருப்பாங்க. அப்போ ரெண்டுமே சேர்த்தோம்னா ஆட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் இஸ் 2a அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகே, தட்ஸ் வந்து 2a as shown in the figure. The electric dipole moment is defined as, ஸோ எலக்ட்ரிக் டைபோல் இந்த மாதிரி எடுக்கும்போது எலக்ட்ரிக் டைபோல் எப்படி எழுதணும் அப்படின்னா தட் இஸ் எலக்ட்ரிக் டைபோலோட சிம்பிள் இஸ் P. ஸோ P இஸ் எலக்ட்ரிக் டைபோலோட சிம்பிள்ஸ். P இஸ் ஈக்குவல் டு QR. Qன்றது சார்ஜ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கணும்னா பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ் எடுக்கிறோட நெகட்டிவ் சார்ஜ். இப்போ ரெண்டு சார்ஜஸுமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கும்போது Q. நெக்ஸ்ட் ஆர்ன்றது அதனோட பொசிஷன் வெக்டார். தட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஸோ சென்டரில் வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எந்த பொசிஷனில் வந்து இருக்குது. ஸோ திஸ் ஆர் வெக்டார் இஸ் த பொசிஷன் வெக்டார். அதே போல் அதுலேருந்து மைனஸ் சார்ஜஸ் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். மைனஸ் இன்னொரு சார்ஜஸ் எடுத்தோம்னா நெகட்டிவ் சார்ஜஸ் Q, அதனோட பொசிஷன் வெக்டார் ஆர் மைனஸ். ஸோ இது ரெண்டுத்தையுமே சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு டைபோல் மொமெண்ட் வேல்யூ கிடச்சிரும். இதில் ஆர் வெக்டார் அப்படின்றது ஏவை சொல்லுவாங்க, அதாவது சென்டர் எக்ஸ் ஆக்சில் ஆரிஜின் இருக்குல்ல, ஆரிஜினுக்கும் பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கும் உள்ள
டிஸ்டன்ஸ் தட்ஸ் ஏ அப்படின்னு எடுத்திருப்போம். அதனோட யூனிட் வெக்டர் வந்து ஐன்னு எடுத்திருப்போம். அதனால் ஆர் வெக்டருக்கு ஏஐ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நெகட்டிவ் சைடில் எடுக்கும்போது ஏ, அதே போல் டிஸ்டன்ஸ் வந்து ஏ தான், பட் ஆனால் யூனிட் வெக்டர் ஐ வந்து நெகட்டிவில் வரும். ஸோ திஸ் வந்து மைனஸ் ஏஐ அப்படின்னு வரும். ஸோ இயர் ஆர் ப்ளஸ் வெக்டார் இஸ் த பொசிஷன் வெக்டார். திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார், ஓகே, ஆஃப் கியூ ப்ளஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து கியூ ப்ளஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் அதனோட பொசிஷன் வெக்டார். ஆர் மைனஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் மைனஸ் கியூ ஃப்ரம் த ஆரிஜின். மைனஸ் கியூலேருந்து ஆரிஜின் வரைக்கும் இருக்கிற பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஆர் மைனஸ். தென் ஃப்ரம் த ஃபிகர் 1.16a. ஸோ பிக்சர் 1.16a பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார். ஸோ திஸ் இஸ் வந்து y டைரக்ஷன், திஸ் இஸ் வந்து x டைரக்ஷன். டூ சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் நெகட்டிவ் சார்ஜ். So this is origin, center point is origin. So distance between the origin to the positive charge is a, and distance between the origin to the negative charges is also a. So unit vector அப்படினு பாக்கும்போது this is I, also this negative side அப்படின்றதால this is minus I அப்படினு வரும். So this is the position vector for the negative charge, this is the position vector for the positive charge, okay. This is y axis. So dipole moment is the direction is this direction. So இதோட dipole moment அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் ஃபார் த இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல வந்து நெகட்டிவ் ஃப்ளோ ஆகும். பட் ஆனால் டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்து ஃப்ளோ ஆகும், ஓகே. ஸோ இதுதான் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ், திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட ஃபீல்டு லைன்ஸ் அது கொடுத்துருக்காங்க. இப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னும் போது this is negative charge, interior level வரும். பாசிட்டிவ் சார்ஜஸ் இதனோட வெளியே வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், ஓகே. இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. திஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ Q இன்ட்டு பொசிஷன் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். Q இன்ட்டு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் வெக்டார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஆர் தான் வந்து என்னது ஏஐ அப்படின்றது. ஸோ டிஸ்டன்ஸ் அதனோட பொசிஷன் வெக்டார் ஆரிஜினல்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஏ, அண்ட் அதனோட யூனிட் வெக்டார் ஐ மைனஸ் QA into minus I. QA அப்படின்னா this also distance between the minus charge and origin, that is A, and அதோட யூனிட் வெக்டர் பார்த்தீங்கன்னா minus I. இப்போ this is minus I. So minus into minus என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். The plus QAI plus QAI value is equal to 2QAI. So dipole momentோட வேல்யூ, the structure, இப்போ நம்ம போட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன dipole moment வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is 2QAI வேல்யூ. இப்போ இவங்களுக்கு ஏதாவது பிக்சர் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, இப்போ ஏவோட வேல்யூ கொடுத்துறாங்க இல்லை சார்ஜோட வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் டைபோல் மொமெண்ட் ஃபைன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எப்படி நீங்கள் வந்து டைபோல் மொமெண்ட் ஃபைன் பண்ணுறதும் அப்படின்றதுக்கோசம் ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க, ஓகேவா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டைபோல் மொமெண்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணணும். திஸ் P is equal to 2QAI. இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். The electric dipole moment vector lies along the line joining two charges and is directed from minus Q to plus Q. ஸோ அதான் சொன்னேன், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னா மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூக்கு ஃப்ளோ ஆகும். இந்த SI யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் கூலும் மீட்டர். ஏன்னா சார்ஜு அண்டு பொசிஷன் வெக்டர் அது வந்து டிஸ்டன்ஸ் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம். பொசிஷன் வெக்டர் அப்படின்றது நம்ம டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். டிஸ்டன்ஸோட யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்து, அதுதான் வந்து மீட்டர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். அதனால தான் இங்கே கூலும் மீட்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஏன்னா சார்ஜோட யூனிட் கூலும் அண்டு டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து லென்த்தோட யூனிட் மீட்டர். ஸோ அப்போ கூலும் மீட்டர். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் கூலும் மீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். அண்டர்லைன் திஸ் கூலும் மீட்டர். SI யூனிட் ஆஃப் டைபோல் மொமெண்ட்ஸ் கூலும் மீட்டர். The electric field lines for an electric dipole as shown in the figure. இதோட electric field lines for the electric dipole. Electric dipole-ஓட electric field lines தான் ஏற்கனவே ஒரு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து வாட்ச் பண்ணிங்க. இது வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு இந்த electric field lines. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். For simplicity, the two charges are placed on the x-axis. ரெண்டு சார்ஜஸும் x-axisல place ஆயிருக்கு. Even if the two charges are placed on y or z axis. அதே போல் y axisலும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார்ஜஸை, z axisலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து x axisல எடுத்துக்கிறோம். ஸோ டைபோல் மொமெண்ட் வில் பாயிண்ட் ஃப்ரம் மைனஸ் Q to ப்ளஸ் Q. ஸோ அந்த டைபோல் மொமெண்ட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் Qலேருந்து ப்ளஸ் Qக்கு ஃப்ளோ ஆகும். The magnitude of the electric dipole moment is equal to the product of the magnitude of the one of the charges and the distance between them. ஸோ எவ்வளோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ்
தட் இஸ் என்ன சார்ஜஸ் கொடுத்துருக்கானோ அந்த சார்ஜ் இன்ட்டு வந்து அதனோட டிஸ்டன்ஸ் அதான் கொடுத்துருப்பாங்க. P is equal to 2QA. நம்ம ஏற்கனவே பார்த்தா அந்த ஃபார்முலா தான் 2QAI அப்படின்றத ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலா ஸோ Q சார்ஜ் அண்டு அதனோட டிஸ்டன்ஸ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைபோல் மூமெண்ட் கிடச்சிடும். ஓகே, though the electric dipole moment for two equal and opposite charges is defined, it is very close to general. So general they explain பண்ணலாம். It is possible to define and calculate the electric dipole moment for single charge, two positive charge. ஸோ இப்போ இது டைபோல் மூமெண்ட் அப்படின்னா நம்ம எதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் சார்ஜஸ் இருந்தாலும் அதனோட டைபோல் மூமெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் இருந்தாலும் அதனோட எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் கால்குலேட் பண்ணலாம். டூ நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மோர் தென் டூ சார்ஜஸ். ஸோ டூ நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த ரெண்டு சார்ஜஸ்க்கு மேலே இருந்தாலும் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் as. ஸோ நம்பர் ஆஃப் நிறைய பாயிண்ட் சார்ஜஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. See that is ஸோ நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருந்ததுன்னா ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா த ஜென்ரல் ஃபார்முலா த P is equal to this means summation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சம்மேஷன்னா எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம்னா அத்தனை ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிள் இஸ் சம்மேஷன் I is equal to 1 to n. ஸோ I is equal to 1லேருந்து n வரைக்கும் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 2 ஆகலாம், 3 ஆகலாம், 4 ஆகலாம், 5 ஆகலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். தட் இஸ் QI அண்ட் RI. தட் இஸ் Q இன்ட்டு சார்ஜ், RIன்றது பொசிஷன் வெக்டார், தட் இஸ் டிஸ்டன்ஸ். அவ்வளோ திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் த டைபோல் டைபோல் மூமெண்ட்டோட ஜென்ரல் ஃபார்முலா. தட்ஸ் P is equal to summation I is equal to 1 to n QI into RI. So very important formula where RI is the position vector and of the charge Q from the origin. So Q into the charge. Next we will discuss the example sum, that is 1.10. Take your book, example 1.10. See that calculate the electric dipole moment. So calculate the electric dipole moment for the following charge configuration. ஸோ சார்ஜ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் A, B, C, D. ஸோ 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தட் இஸ் வந்து P is equal to Q into RI அப்படின்ற அப்படி இல்லைனா அது பொசிஷன் வெக்டர் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிக்சர்ஸ்க்கும் டைபோல் மொமெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ், தட்ஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் A டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் டு பாசிட்டிவ் A, Qக்கான டிஸ்டன்ஸ் A, அதே போல் ஆரிஜின் டு பாசிட்டிவ் சார்ஜ் Qக்கான டிஸ்டன்ஸ் A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, நீங்கள் தான் இதை கால்குலேட் பண்ண போகிறீங்க. கால்குலேட் பண்ணி நீங்கள் புக்கில் நீங்களே இந்த பிக்சர்ஸை ட்ரா பண்ணி அதுக்கு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கால்குலேட் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு அனுப்பணும். சரிங்களா? இங்கே அப்படி செகண்ட் B பிக்சர்ஸ் பாருங்கள். திஸ் இஸ் B பிக்சர்ஸ். திஸ் ஆல்சோ 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆரிஜினில் இருக்குது, இன்னொரு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக்சரும் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்குது, செகண்ட் பிக்சர்ஸும் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா அது ஆரிஜினில் +Q சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே சம் டிஸ்டன்ஸில் ஆல்சோ +Q சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இதனோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இது ஆரிஜினில் கொடுத்துருக்காங்க, சம் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னொரு C பிக்சர்ஸ் பாருங்கள். திஸ் வந்து Y ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. 2 சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ஆல்சோ Y ஆக்சிஸ். ஒன் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ், ஒன் இஸ் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் பிட்வீன் த பாசிட்டிவ் சார்ஜஸ் 2A அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் நெகட்டிவ் சார்ஜஸ் A. ஸோ 2 பொசிஷன் வெக்டரும் கொடுத்துட்டாங்க. திஸ் A 2A அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் 3A. ஓகே, அப்போ இதனோட டைபோல் மொமெண்ட் அப்படின்றது என்னன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th பிக்சர், தட் இஸ் திஸ் ஆல்சோ கிவன் ஃபார் த 2 ஆக்சிஸ். 2 ஆக்சிஸ்லையும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, Y ஆக்சிஸ்லையும் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் டைபோல் மூமெண்ட் கால்குலேட் பண்ணணும், Y ஆக்சிஸ்லையும் டைபோல் மூமெண்ட் கால்குலேட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், Y ஆக்சிஸில் 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. Q அப்படின்றது 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆரிஜின் ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜஸ் இன் Y ஆக்சிஸ் இஸ் A and distance between the origin from the positive charge origin from the negative Y axis, origin from the negative Y axisல சார்ஜுக்கு டிஸ்டன்ஸ் வந்து A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் சார்ஜஸ்
தட் இஸ் ஆரிஜின் டு மைனஸ் 2q தட் இஸ் டிஸ்டன்ஸ் இஸ் a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட டைபோல் மொமெண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். இந்த 4 பிக்சர்ஸுக்கும் டைபோல் மொமெண்ட்டு நீங்கள் தான் கால்குலேட் பண்ண போகிறீங்க. கால்குலேட் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஹோம் ஒர்க்காக கால்குலேட் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்து இங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.